இறுதியாக திரைக்கு வந்திருக்கின்றது. அந்த திரைப்படத்தை நேற்று நான் சென்று பார்த்தேன். ஐயா அவர்கள் கூறியது போல அந்த படத்தில் பெற்றோர்களை புரிந்து கொள்கின்ற நல்ல குழந்தைகளின் தன்மைகளை அழகாக எடுத்துரைத்திருக்கின்றார்கள். ஒரு சாதாரண குடும்பத்துல எத்தனை விதமான கஷ்டங்கள் இருக்கும், அது எப்படி அந்த குழந்தைகள் புரிஞ்சுக்கிட்டு அப்பாவுக்கு தகுந்த மாதிரி மாறி அந்த பெற்றோரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறது அப்படிங்கிற நடைமுறை வாழ்வியலை அழகாக அந்த படம் எடுத்து காட்டியிருக்கின்றது. மிகவும் மகிழ்ந்து பார்த்தேன். தமிழ் படம், பெயர் மட்டும்தான் மெட்ராஸ் மேட்னி. நல்ல தமிழ் படம், நீங்கள் அனைவரும் சென்று பார்க்கலாம். ஆபாசம் இல்லாத, நகைச்சுவையோடு அதே சமயத்தில் கவர்ச்சி இல்லாத அற்புதமான படமாக திகழ்ந்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு திரைப்படத்தை நான் பார்க்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்கிறது. ஆட்டோ டிரைவர் படம், ஆமா, நல்ல படம், பார்க்கலாம். அந்த அந்த திரைப்படத்தின் நினைவுகளை எல்லாம் ஐயா தனது கட்டுரைகள் மூலமாக எனக்கு இப்போ நினைவுபடுத்தி இருக்கின்றார். கதையாளர் SRG சுந்தரம் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன். இதோடு கதைக்களம் நிறைவு பெறுகின்றது. அடுத்ததாக கவிதை களம் தொடங்குகின்றது. கவிதையிலே முதல் கவிஞராக, அதாவது இசையோடு பாடுவதற்குரிய கவிஞராக ஒருவரை அழைக்கலாம் என்று இருக்கின்றேன். அதற்கு முன்னதாக கவியரசு கண்ணதாசனின் வரிகளை கூறி அழைக்கின்றேன். ஓரளவு துன்பம் வந்தால் அழுகை வருகிறது. தொடர்ந்து துன்பங்கள் வந்து கொண்டே இருந்தால் அழுவதற்கு சக்தி இல்லாமல் போய் வெறுப்பும் விரக்தியும் கலந்த சிரிப்பு வருகிறது. ஒரு கட்டத்தில் எந்த துயரம் வந்தாலும் சிரிப்பதே பழக்கமாகி விடுகிறது. அதுதான் ஞானம் வந்துவிட்டது என்பதற்கு அடையாளம் என்று கண்ணதாசன் கூறுகின்றார். கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளை தொடர்ந்து கவிதை பாட இசைக்கவி ரவிச்சந்திரன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் கவிதை பாட. நன்றி. முதலில் பாட அழைத்ததற்கு நன்றி, மிக்க நன்றி. என்னால் இன்னொரு நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும், அதனால் நான் கேட்டு நன்றி ஐயா. முதலில் இது ஒரு தலைப்பு நீரும் அமிழ்தாகிவிடம்ட்டு ஒரு தலைப்புல இருக்கேன். அது சிவனை பறவையில பாட வேண்டிய பாட்டு. அது இங்கே பாடிடலாம் முதல்ல அது அப்படின்னு சொல்லி. நாளுக்கு ஒரு ஆப்பிள் என்றால் நாளுக்கு 2 லவங்கம் என்று ஒவ்வொரு நாளும் உண்டால் மானுடனே பருகும் நீர் அமிழ்தாகி விடுமோ, மானுடனே பருகும் நீர் அமிழ்தாகி விடுமோ. காலையில் நடைபயணம் என்றால் மாலையில் சிவன் கோவில் என்றால், காலையில் நடைபயணம் என்றால் மாலையில் சிவன் கோவில் என்றால், மூலக்கடை சோடா பருகினால், மூலக்கடை சோடா பருகினால் மானுடனே பன்னீர் அமிழ்தாகி விடுமோ, மானுடனே பன்னீர் அமிழ்தாகி விடுமோ. புலனம்பழி செய்திகளுடனே, புலனம்பழி செய்திகளுடனே பல பல மணித்துளிகள் ஒன்றி, பல பல மணித்துளிகள் ஒன்றி நல்பல கற்பது சீர்குலைய மானுடனே அலைபேசி அமிர்தம் தருமா, மானுடனே அலைபேசி அமிர்தம் தருமா. ஊரில் உழவன் கலப்பைக்கு நீர் என்றும் அமிர்தம் தானே, ஊரில் உழவன் கலப்பைக்கு நீர் என்றும் அமிர்தம் தானே. ஊர் கூடி அவனை ஆதரித்தால் மானுடனே பெய்யாத மழையும் பெய்யுமோ, மானுடனே பெய்யாத மழையும் பெய்யுமோ. பக்குவமாய் உடல் நலம் காக்க, பக்குவமாய் உடல் நலம் காக்க அக்க போருக்கு அடிமையாகாது, அக்க போருக்கு அடிமையாகாது. தங்கும் இயற்கை வைத்தியம் கண்டால் மானுடனே
பருகும் நீரும் அமிழ்தம் ஆகுமே. மானுடனே பருகும் நீரும் அமிர்தம் ஆகுமே. நன்றி நன்றி நன்றி. மூலக்கடை, அக்கப்போரு, இந்த தமிழை என்னவென்று சொல்ல முடியவில்லை. ஆனால் கவிதை, ஆமாங்கய்யா, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. ஆனால் கவிதை நல்ல மரபு கவிதை போல ஒரு நல்ல தோற்றத்தை கொடுத்தது. மகிழ்ச்சி ஐயா, இசையோடு கவி பாடியமைக்கு. குற்றம் புரிந்தவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான், குற்றத்திற்கு ஆட்பட்டவனும் தனக்கு நியாயம் கேட்கிறான். யாருக்கு அதை வழங்குவது என்பதை பணம்தான் முடிவு செய்கிறது என்கிறார் கண்ணதாசன். இதோ அவர்களின் வரிகளை தொடர்ந்து அடுத்ததாக கவிதை வாசிக்க அழைக்கின்றேன். கவிஞர் சு. செல்லையா அவர்களை, ஐயா அவர்களை வருக, தங்களின் அழகான கவியை தருக. அனைவருக்கும் வணக்கம். முதலில் தமிழ் தாய் வாழ்த்து. சிவனவ நுதலிடை திரு நிறை தவ திரு தொரு நிலை தனில் அதில் அவர் விழி திற உற அவ நிலை அழிவட பொறி என உதிர்வட அருவிரி மலர் அதில் விழுபட விளைந்தன தவ நிறை குழவிகள் தளிரென சிரித்திட தகவரு இள நகை வனிதைய தழுவிட அவரவர் மடிகிடம் சமுதவை பருகிட அழகொரு முருகினில் எழுந்தனர் தமிழே. என் மொழி இன்மொழி தமிழ் மொழி. எத்தனை மாமொழி இங்குள போதினும் என் தமிழின் மெத்தகு ஓர்மொழி மேதினி யாமதில் நிற்பதுண்டோ. அத்தகு செம்மொழி யாய் இதை கட்டிட வேண்டுமெனில் எத்தனை ஆண்டுகள் எப்பெரும் மாதவம் செய்தலன்றோ. மதியாய் மதியுள் மலர்ந்து மணந்த வளர்மொழியே, விதியாம் விதியை கடந்து விரிந்த விளை தமிழே, பதியாம் மதுரை நகருள் புகுந்த படர்மொழியே, நதியாய் உலகோர் உணர்வுள் உறைந்த உயர்மொழியே, உயிருள் நுழைந்து உணர்வுள் புகுந்த முதுமொழியே, பயிருள் படர்ந்து பல நெல் மணிகள் தருமொழியே, வயிறுள் உணவாய் நுழைந்து உதிர துளமொழியே, கயிரோடு உளவும் கருமாய் யமனுக்கெதிர்மொழியே, அகிலம் தனிலே அணியாய் அமைந்த அருள்மொழியே, மகிழும் புலவோர் மனத்தே சவழும் வளர்மொழியே, முகிலுள் மழையாய் முளைத்து செழுமை தருமொழியே, சகிக்கும் சிவனார் சகு நெற்றியிலே தளித்ததுவே, அண்டம் விரிந்தே அடன்மண்டலங்கள் அருகிமிக பிண்டத் துயிருள் பெருகி பரவி பெருஞ்சுடராய் விண்டின் முனியில் விளக்காய் விளங்கும் விளைச்சுடரை கண்டோர் தொழுதே கழிப்பை திடவும் கனிந்ததுவே, வானுயர் கோபுரம் யாவுமே உன்வடி வானதுவே, காணுயர் மேவிய மாமர மீதினி கூர்கனி கூழ் தேனினுள் மீறிய தீஞ்சுவை யானதோர் சீர்தமிழே, கோனுடை தேவியே கோகிலத்தின் குரல் ஒத்தவளே, உன்னினும் நல்லதோர் ஓர்மொழி உண்டெனச் சொல்லுவரோ, என்னினும் நின்றனை ஏற்றிடும் ஏற்புல ஓர் உளரோ, விண்ணினும் மேவிய வீற்றவும் மா எழில் கீழுளதோ, கண்ணினும் என்னுடை எண்ணம தாமதிற் காய்தமிழே. விளைகின்ற தமிழை நிலையாக கொண்டு விளையாடுகின்ற புலவோர்கள் விழிவாசல் ஏறி மன ஊஞ்சலாடி விந்தைகள் இங்கு பல செய்வார். கலையான உலகில் நிலையான தமிழை கற்கின்ற பேர்கள் சில பேரே, கற்கின்ற பேரில் நிற்கின்ற பேர்கள் கையுற்ற விரலின் அளவிங்கே. மலையான தமிழை நிலையாக கற்க வருடங்கள் இங்கு பலவாகும். மனதோடு கற்க முயன்றாலும் கூட மண்ணுற்ற கையின் பிடியொன்றே. அலையான கடலும் உடனிங்கு வற்றி
அவை பாலை நிலங்கள் ஆனாலும் ஆகாது காலம் நமக்குற்ற உண்மை ஆய்கின்ற பேர்கள் உணர்வார்கள். நிலையாக என்றும் நிற்கின்ற தமிழை நினைவோடு கற்றும் கற்றேனி சற்றும் கற்றேனி நீருற்ற புகழை ஏழுற்று கற்று நிலை வாழ்வு தன்னை பெறுவாயே. நன்றி, வணக்கம். அற்புதமான கவிதை வரிகள், அனுபவத்தின் வெளிப்பாடு இங்கே பார்த்திருக்கின்றோம். இந்த கவிதைகளை கேட்கும் பொழுது பிரிகூட ராசப்பா கவிராயரோ அல்லது அருணகிரிநாதரோ இங்கே வந்ததை போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுகின்றது. அற்புதமான கவிதை தந்த கவிஞர் சு செல்லையா ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த அளவிலே தெரிவித்து மகிழ்கின்றேன். அனுபவம் என்பது பெரிதாக ஒன்றும் கிடையாது. எல்லாவற்றையும் இழந்த பிறகு எஞ்சி நிற்பது அனுபவம் என்கின்ற கண்ணதாசன் வரிகளை தொடர்ந்து கவிமாமணி லிங்கராஜா ஐயா அவர்களை கவிதை பாட அன்போடு அழைக்கின்றேன். ஐயா அவர்களை வருக, அற்புத கவிதையை தருக. தலைமை உள்ளிட்ட அனைத்து தமிழ் சான்றோர்களுக்கும் மாலை வணக்கம். கால நதியில் கரையாத பந்தங்கள். வண்ணத்தமிழ் பெண்ணவளின் மனத்திரையில் பதிந்திருக்கும் எண்ணமெனும் சித்திரங்கள் எந்நாளும் நிலைத்திருக்கும். கண்ணசைவில் காணுகின்ற கண்ணியர்கள் எழிலுருவம் நின்றென்றும் ஓவியமாய் நிலைவலைகள் நிலைத்திருக்கும். காதலிலே விழுந்தவரின் கணக்கில்லா நினைவலைகள் சாதலிலே விழும் வரையில் சித்திரமாய் நினைத்திருக்கும். சோதியிலே கலைந்தது போல் சித்தத்தின் நிலை இருக்கும். மாதவத்தின் இன்ப நிலை மனத்தினிலே இனித்திருக்கும். அயல்நாடு சென்றாலும் அதிக நாள் பிரிந்தாலும் வியனுலகம் செல்லும் நாள் வரும் வரையில் நினைவென்ற நய உரைகள் நெஞ்சினிலே நட்புடனே சித்திரமாய் இயங்கும் கால நெடியினிலே எந்நாளும் கரைவதில்லை. பாசத்தின் எழில் வடிவம் பிஞ்சு மனத்திரையினிலே நேசமுடன் வளர்த்த தாய் நினைவெல்லாம் சித்திரமாய் வாசமிகும் மலர்களைப் போல் வீசுகின்ற தென்றல் போல் ஆசையுள்ள நெஞ்சினிலே அலையலையாய் நிலைத்திருக்கும். பெற்ற தாய் தந்தையரின் பண்புள்ள நட்புகளின் உற்றாரின் உறவுகளில் ஒப்பில்லா குரு மனத்தில் சற்றேனும் குறையாத சீர்மிகும் நட்பண்பினிலே பொற்கால சித்திரமாய் பொன்மனத்தில் நிறைந்திருக்கும். காலத்தால் அழியாத களங்கமிழா நெஞ்சினிலே காலத்தின் சித்திரமாய் கால நதியில் கரையா கோலத்தின் நினைவலைகள் காணும் இன்பம் கோடி பெறும். பாலமெனும் நல்லுறவில் பந்தமெனும் சுகம் இருக்கும். நன்றி, வணக்கம். இந்த அற்புத கவிதையில் கவியரசு கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளை எல்லாம் இங்கே நினைவு கூறுவதாக இருந்தது. அதே சந்தம், அதே மயக்கம் வேறு. கவிமாமணி லிங்கராஜா ஐயா அவர்களுக்கு எனது நன்றியை இந்த அளவிலே தெரிவித்து மகிழ்கின்றேன். அடிக்கடி தவறு செய்பவன் அப்பாவி, ஒரே தவறை திரும்ப திரும்ப செய்பவன் மூடன், ஒரு தவறுமே செய்யாதவன் மரக்கட்டை, தன்னை அறியாமல் தவறு செய்து தன்னை அறிந்து திரித்துக் கொள்பவனே மனிதன் என்கிறார் கண்ணதாசன். அவர்களுடைய வரிகளை இங்கே நினைவு கூர்ந்து அடுத்ததாக கவி பாட அன்போடு அழைக்கின்றேன் கவிஞர் தமிழ் தேவேந்திரன் ஐயா அவர்களை. ஐயா அவர்களே வருக, தங்களின் குறுங்கவிதையை தருக. பெருங்கவிதை குறுங்கவிதை கண்டுபிடிச்சீங்க. இங்கே குடுமி இருக்கும் அத்துணை கவிஞர்களுக்கும் என் முதற்கண் மனமார்ந்த வணக்கம். தெய்வ கணபதி கவியரங்கர் தலைமை தாங்கி இருப்பவருக்கும் வணக்கம். சிறகில் என்னை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்ல வா,
கனவில் நினையாத காலம் என்னை வந்து பிரித்த கதை சொல்லவா. கவியரசு கண்ணதாசனின் பாசமலர் பாடல் என்னாலும் மறக்க இயலாத பாடல். இவர் சொல்லிதான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஜூலை 24 கவியரசு கண்ணதாசன் பிறந்தார். இப்போது என் கவிதைக்கு வருகிறேன். ஏற்கனவே நான் சிவனையை பெறவில்லை, இந்த கவிதையை பேச இன்னொரு முறைக்கு படிக்கிறேன். சின்ன சின்ன கவிதை, குறுங்கவிதை தான். சொல் சொல் என்ன, அதாவது ஆமா, சொல்லின் சொல்லின் விசித்திர விளைவு, சொல்லின் மேன்மை. இல்ல அடுத்த வரி, அடுத்த வேர்டு மறந்து போச்சு பாத்தீங்களா? அதான் கண்ணதாசன் போது என் பாட்டு மறந்து போச்சு. இதே படிக்கிறேன், அது வீட்டுல இருக்குது, ஆனாலும் படிக்கிறேன். சொல்லின் மேன்மை விசித்திர விளைவு. சொல்லின் மேன்மை இல்ல, அந்த வார்த்தை மறந்து போச்சு, மேன்மை போட்டுறேன். சொல்லின் மேன்மை விசித்திர விளைவு. தொல்லை தொலைத்து நல்லவை நல்கும், தொல்லை தொலைத்து நல்லவை நல்கும். உள்ளும் புறமும் உயர்வையே நாடும் தெள்ளு தமிழில் தீட்டும் கவிகள். நம்ம சென்னை வியாபாரி, நம்ம ரிகராஜாபாரி பச்சாங்க பாரு கவிகள். தெள்ளு தமிழில் தீட்டும் கவிகள், தெள்ளு தமிழில் தீட்டும் கவிகள். அப்புறம் ஆன்மா சொல்லின் மேன்மை விளக்கம், வீணான மயக்கம் காணாமல் மறைக்கும். ஆன்மனையை ஒருமைப்பாட படிச்சா அது புரியும். ஆன்மா சொல்லின் மேன்மை விளக்கம், வீணான மயக்கம் காணாமல் மறைக்கும். அடுத்தது தெய்வம் சொல்லின் உள்ளும் வழிகள், கைகளால் வணங்கிட கவலைகள் மறைந்திடும். கோயிலுக்கு சும்மா போல அவையா சொல்றாங்களே, ஆலயம் சொல்வது சாலவும் நன்று உண்மை. தெய்வம் சொல்லின் உள்ளும் வழிகள், கைகளால் வணங்கிட கவலைகள் மறைந்திடும். அடுத்து பாருங்க, பரமாத்மா சொல்லின் சிரம் மேவிய ஆத்ம ஞானம், பரமாத்மா சொல்லின் சிரம் மேவிய ஆத்ம ஞானம் தரமிகு ஆன்மா ஞானமாக, ஆத்மா ஞானமாக தரணியெல்லாம் பலம் வரும். அடுத்த ஒரு ஸ்டான்ஸா, பாரதம் சொல்லின் மாறாத பண்பெனவே நாரதன் மறக்காத நாராயண மந்திரம். அதாவது சரஸ்வதிக்கும் பிரம்மாவுக்கும் ஒரே புத்திரன் நாரதன் தர. பாரதம் சொல்லின் மாறாத பண்பெனவே நாரதன் மறக்காத நாராயண மந்திரம். அப்புறம் என்னை பற்றி ஒரு சின்ன முன்னேற்றத்துக்கு சொல்றேன். ஆச்சரியம் சொல்லின், ஆச்சரியம் சொல்லின் அபரிதமான வியப்பு, ஆச்சரியம் சொல்லின் அபரிதமான வியப்பு என்னை நூலாசிரியனாக்கிய நூதன விளைவின் வெற்றி. ஆச்சரியம் சொல்லின் அபரிதமான விளைவு, அபரிதமான வியப்பு என்னையும் நூலாசிரியனாக்கிய நூதன விளைவின் வெற்றி. ஓம் எனும் சொல்லை மறவாமல் வாழ்வோம். ஓம் சிவாய நமக, ஓம் நாராயணாய நமக, ஓம் கணபதி போற்றி, கணேச போற்றி, ஓம் முருகா கந்தா கடம்பா, விசாக நட்சத்திரம் பெண்ணிக்கு கந்தா கடம்பா முருகா போற்றி, ஓம் ஸ்ரீ சுவாமியே சரணமையப்பா போற்றி. குறுங்கவிதை என்று சொன்னார். ஏறத்தாழ 20 வரிகளை தாண்டிவிட்டது. அதுவும் பக்தி கவிதையாக வேற இறுதியில் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஐயா தமிழ் தேவேந்திரன் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மகிழ்கின்றேன். கவலைகளின் அளவு கையளவாக இருக்கும் வரைதான் கண்ணீருக்கும் வேலை. அது மலையளவு ஆகும்போது மனமும் மறத்து போகும் என்கிறார் கவியரசு கண்ணதாசன். அந்த வரிகளை நினைவு கூர்ந்து அடுத்ததாக கவிதை பாட அழைக்கின்றேன் கவிஞர் அனலேந்தி ஐயா அவர்களை. ஐயா அவர்களை வருக, தங்களின் அக்கினி வரிகளை தருக. அனைவருக்கும் பணிவான வணக்கம். வேர்கள் புதிதாய், நம்பிக்கை நெம்புகோல்கள் அழியாத விரல் வேர்களை சிறிதும்
கலைக்காமல் உயிரெழுச்சி விதையிலிருந்து உற்பத்தி செய்து கொண்டே இருக்கும் வரை எனது ஆன்மாவின் ஊக்க ஒளித்திரு ஒளிந்து கொண்டே இருக்கும். கப்பலோட்டிகளின் திசை காட்டி துருவ நட்சத்திரமாய் எனது மனசாட்சியின் உள்முக அகவிழிகளின் தெளிவான ஒளிப்புள்ளிகளின் சுடர் வெளிச்சத்தில் போலி விட்டில் பூச்சிகள் வீழ்ந்து வீழ்ந்து கருக்கும். விழிப்பு வானத்தில் அறிவு பறவைகள் எப்போதும் உண்மை தத்துவ முனைகளை கவ்விட நன்மை சிறகுகளை விரித்து தேடிக்கொண்டே இருக்கும். மனயோகம் முற்றாக விழித்து மோகம் விழுந்திட எனது மூச்சு வாகனம் ஒழுங்கான இடைவெளியில் அந்தரத்தில் பறந்து கொண்டே இருக்க அதில் அசையாத ஒளிக்கீற்று சுடர் மரமாகி நிற்க இசையாக ஒலிக்கிறது ஆத்மாவின் ஞானக்குரல். மண்ணின் வாழ்வில் மானிட வேர்கள் புதிதாய் முளைத்து பரவிட இன்னும் விழிப்பு வானத்தில் அறிவு பறவைகள் உண்மை தத்துவ முனைகளை கவ்விட பறந்து கொண்டே இருக்கின்றன. நன்றி, வணக்கம். அற்புதமான கவிதை வழங்கினார். இடையிடையே இருவினார். பாத்தீங்களா, அனல் உள்ள இருந்து வரும் இல்லையா, அது தொண்டை வழியா தானே வரணும். அதுலதான் அந்த செருமல் வந்து இருக்கிறது. அனலான கவிதை வழங்கி அனலினி ஐயா அவர்களுக்கு நன்றி. இப்போ அனலான கவிதை பார்த்தோம்ல, அடுத்தது குளிர்ச்சியான கவிதையை பார்க்க போறோம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். இதோ கண்ணதாசனின் வரிகளுக்கு பிறகு. சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை என்று கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய வரிகளை தொடர்ந்து நமக்கு குளிர்ச்சியான கவிதையை வழங்க வருகின்றார் தண்ணீர் குளம் தாசன் ஐயா அவர்கள். ஐயா அவர்களே வருக, தங்களின் குளிர்ச்சியான கவிதையை தருக. கண்ணு கொஞ்சம் தகராறு. தலைப்பு கண்ணன் என் காதலன். கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கண்ணனை தான் முதன்மையாக வைத்து எல்லா பாடல்களிலும் பாடினார். தலைப்பு கண்ணன் என் காதலன். ஒரு சிறிய கற்பனை. கண்ணன் காதலன், நான் காதலி. கங்கை கரையோரம் கண்ணன் வரும் நேரம் என்னை மறந்திருந்தேன், எதிரில் வந்தமர்ந்தான். வெட்கி தலை குனிந்தேன், விளையாட அவன் துடித்தான். முற்றும் இலக்கையிலே முந்தானை பிடித்திருத்தான். பதில் பேச முடியாமல் பதுங்கி நிற்கையிலே பருகிட துடித்திட்டான். பாவி அந்த கண்ணனவன் என்னை இது போலவென்றேன். இறுக்கி அணைக்க வந்தான். வளையல்கள் ஒருங்கிடவே வளைத்து பிடித்து கொண்டான். கண்ணம் வேண்டும் என்றால், கார்கூந்தல் வாசம் என்றால், ஆளிலை பந்தலுக்குள் ஆடிடவே அழைத்திட்டான். கோபுர கலசம் கண்டான், கொஞ்சிடவே துடித்திட்டான். கெஞ்சினான் கேட்கையிலே கொஞ்சமே வா என்றான். தஞ்சமே உன்னிடம் தையலே என்கிட்டான். மையலுடன் நானும் அவனை மஞ்சத்திற்கு இசைந்திட்டேன். இரவிலாம் அரவணைப்பில் இன்புற்று இருக்கையிலே சோர்வுற்று படுத்திட்டான். சொந்தமென என் மடியில் கண் விழித்து பார்த்துட்டேன். கண்ணன் அங்கு காணவில்லை, கண்டது கனவுதான் என்று கருத்தினில் நினைத்திட்டேன். வாழட்டும் கண்ணதாசன் புகழ். நன்றி, வணக்கம். கண்ணனை அழைத்து வந்து எனக்கு குளிர்ச்சியை அழகாக ஊட்டிய தண்ணீர் குளம் தாசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. மனிதர்கள் பெரும் புகழ் இரண்டு வகைப்படும். ஒன்று பெற்று சாவது, இன்னொன்று செத்து பெறுவது. சரித்திரத்தில் நூற்றுக்கணக்கானவர்கள் பெற்று செத்தவர்கள், கோடிக்கணக்கானவர்கள் செத்து பெற்றவர்கள் என்கிறார் கவியரசு கண்ணதாசன். கண்ணதாசன் அவர்களின் வரிகளை இங்கே நினைவு கூர்ந்து அடுத்ததாக கவிதை வாசிக்க அன்போடு அழைக்கின்றேன் கவிஞர் சத்தியவாடி ராமலிங்கம் ஐயா அவர்களை.
ஐயா அவர்களே வருக, தங்களின் சத்தியத்தை உரைக்கும் வரிகளை தருக. பாலகிருஷ்ணனே சீல மாதவா என்றும் முன்னடி போற்றினோம். என் பாவம் தீரவும் நன்மை சேரவும் கோயில் தீபத்தை ஏற்றினோம். கவியரசு கண்ணதாசன் காலடிக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் கவிதைக்கு வருகிறேன். ஆயக்கலை 63 என்றான். ஆம் என்று நான் சொல்ல நினைக்கின்றான். ஆயக்கலை 64 என்றேன். அவன் அறிவோய் ஏற்காது ஓங்கி நின்றான். காயம் இது ஒன்றுமில்லை என்று சொன்னான். கட்டாயம் ஏற்றிடுவேன் என்று நின்றான். காயம் இது கோயிலாகும், மனமே தெய்வம். காட்டுக்கள் சான்றாகி மூலன் சொல்ல, உடம்பு பெருங்கோயில் உடம்பு ஆயிரம் உள்ளம் பெருங்கோயில் உடம்பு சொல்றாங்க. நியாயமுடன் நான் பகர நகர்ந்து சென்றான். ஞானமிகு தமிழ் மறையால் பகர்ந்து வென்றேன். கவியெழுதா ஒருவனை நான் கவிஞன் என்றேன். கலையறியாது இருப்பவனை நான் கலைஞன் என்றேன். தவமறியா சிறியனை நான் தருமன் என்றேன். தமிழறியா வறியவனை வள்ளல் என்றேன். கவனம் என்ன, ஒன்றுமில்லை நன்றுமில்லை. கணித்ததெல்லாம் விடைத்தவரை விளைத்த தொல்லை. அவலங்கள் அரங்கேறும் மாயம் கண்டேன். அறிவாலே ஆய்ந்தடங்க கற்றுக்கொண்டேன். நான் கற்றுக்கொண்டேன். நெஞ்சில் இணைப்போம், ஒன்று விட்டு ஒன்றுதலில் நடப்பதும் இல்லை. உளவாத கட்டுரைகள் கொடுப்பதும் இல்லை. ஒரு இளநாடுகள் சொன்னது உளவாத கட்டுரை போல. அது சென்று தொட்டு செயலாக்க மறப்பதும் இல்லை. செந்தமிழ செம்மைதனை துறப்பதும் இல்லை. அன்று தொட்டு இன்று வரை அருட்பா பாட்டு. அருளாளர் சன்மார்க்க பொறுப்பா கேட்டு நன்று நாட்டி நலமாக்கல் எனது சேவை. ஞானமிகு நியாயமுடன் இதுவே தேவை. மழை பார்த்து வெயில் பார்த்து இயற்கை காத்து மாதவமாய் செயலாக்கும் இதயம் பூத்து உழைப்பேற்று பிழைப்பேற்று பண்பு கூட்டும் உறவாகும் உயர்வெண்ணும் அன்பு காட்டும் அழையாத விருந்தாளே நானும் உண்டு. ஆமா, அருந்தமிழ் அரங்கமெல்லாம் காணல் உண்டு. நம்முடைய சிவசந்திரனா கூப்பிட அழையாத விருந்தாளி நானும் உண்டு. அருந்தமிழ் அரங்கமெல்லாம் காணல் உண்டு. அழைத்தோங்கும் கவியாரும் தள்ளும் முன்பு தரும் முழிப்பு சோம்புரலை தள்ளும் பின்பு. கூடு விட்டு ஆவி போனால் வருவதென்ன? கூலி இங்கு தேவைக்கான தருவதென்ன? வீடு தொட்டு ஏடு தொட்டு போலை கொள்ளு. பாட்டாலே பாலிட்டு திகழ்ந்து செல்லு. ஆடுவது ஆடுவதில் அடங்கி போகும். ஆடிய ஆட்டம் என்ன? ஆடுவது ஆடுவதில் அடங்கி போகும். ஆன்மநேயம் நாடுவதே அறமாயாகும். தேடுவது செல்வது தெரிந்த காதை. தெரிந்ததிலே அருள் ஏற்க அவனே மேதை. இருந்தேங்கி புண்ணாக இதயம் வேண்டும். இலகு மனம் பல நலத்தில் உதயம் தூண்டும். பிறந்தார்கள் இறந்தார்கள் என்பதில்லை. புரிந்தார்கள் சிறந்தார்கள் என்பதில்லை. பிறந்தார்கள் இறந்தார்கள் என்பதில்லை. புரிந்தார்கள் சிறந்தார்கள் என்பது எல்லை. நிறைந்தோங்கும் நன்மை குணம் நிலைக்கும் உண்மை. நிலைக்கின்ற மேன்மை தரும் சிறந்த கேண்மை நட்பு. வருங்காலம் நிகழ்காலம் பழமைக்காலம். நமக்கு வாழ்வாங்கு வாழும் நிலை மிளிரும் காலம். பெருங்காலம் பொற்காலம் ஆக நினைப்போம். பரிவுதனை தயை நற்கருணை நெஞ்சில் இணைப்போம். வளராசன். நன்றி, வணக்கம். சத்திய கவிதை என்று நினைத்தேன். இல்லை, எனக்கெல்லாம் சக்தியை கொடுக்கும் கவிதையாக அது அமைந்திருந்தது. சத்தியவாதி ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகின்றேன். 9 ஓட்டைக்குள்ளே ஒரு துளி காற்றை வைத்து சந்தையில் விற்றுவிட்டான் ஒருவன். அவன் படம் தெரிந்தால் அறிந்து கொள்ளுங்கள், அவன்தான் இறைவன் என்ற கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளை இங்கே நினைவு கூர்ந்து அடுத்ததாக கவிதை பாட அழைக்கின்றேன். கவிஞர்